வேண்டும், பெருக வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். And we also thankful to 3 sisters. 3 பேர் வந்து தேவநாமத்தை பகிர்ந்து கொண்டார்கள். சமாதக்காரியம் மாதிரி மேரேஜ் பகிர்ந்து கொண்டாங்க. அண்ணாவை குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில். ஸோ அண்ணனுடைய கரெக்டர் அவங்களுடைய மாதசிங் பேய்பட்டது. அவங்களால பாருங்க கர்த்தர் மூலியமாக என்ன காரியத்தை செய்தார்னு சொல்லி நம்ம மிக சுருக்கமாக நம்ம கேட்டோம். அதோடு சேர்ந்து அவங்க டெஸ்டிமனியை நம்ம சேர்ந்து நம்ம கேட்டோம். ரொம்ப பிரயோகமாக இருந்துச்சு. எனக்கு அவங்க சொல்வதை தெரியும். 23 ஆண்டுகள் இந்த சபையில் இருக்காங்க. தேவன் செய்த பெரிய அவங்க பிள்ளைகள்லாம் இந்த சபை தான் வளர்ந்தது இது வரைக்கும் இருக்கிறார்கள். ஆகையால் ஆண்டவர் நம்மளை எங்கே இருக்கு சொல்கிறாரோ அந்த இடத்துல நம்ம இருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கிறோம். இரண்டாவதாக சகோதரி எலிசபெத் ஷேர் பண்ணாங்க. நீங்கள் ரூத்து குறித்து ரூத் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த சரித்திரத்தை குறித்து நாம் கேட்கலாம். ஸோ ரூத்து தேவனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்த ஒரு பெண்ணாக என்றால் கணவனை இழந்தவர் ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவருடைய கிருபை அவரை இருந்தது. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். மாமியாரோடு இருந்து மாமியார் நொகமி சொல்லக்கூடிய தாய்மார் அவர்களும் பெரும் உதவியாக இருந்தார்கள். தாயை விட ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியத்தை மக்களை செய்தார்கள். அது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிற புதிய ஜீவனை புதிய வாழ்க்கையை கர்த்தர் அமைத்துக் கொடுத்தார். அதில் ரூத்தோட வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஸோ மூன்றாவதாக மரியாதை கொடுத்து நாம் கேட்டோம். இயேசுவின் தாய் அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ வீடுகளில் போய் மேபி இது தாயார் தினமாக இருப்பதுனால இந்த 3 வேத பகுதிகளையும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து வாசிங்க, சிந்திங்க. இந்த பகுதி மூலியமாக கர்த்தர் விடுதலை என்ன, உங்கள் என்ன பேசுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்துள்ளோம், புரிந்துள்ளோம். சபையில் நாம் எழும்பி பிரகாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக கூட என் முடிவுக்கு நாம் சொல்வோம். எனக்கு நான் வந்து தெரிந்து கொண்ட பகுதியை 1 புஸ்தகம் சொன்னேன். The book of 2 Timothy 1ஆம் அதிகாரத்திலே 5, 6, 7 இந்த 3 வசனங்களை அடிக்கடி வாசிங்க. அந்த விசுவாசம் துத்தி உன் பாட்டினாகிய லேவிசாரனுக்குள்ளோ உன் தாயாகிய ஐக்கியர்களுக்குள்ளோ நிலைத்திருக்கிறது. அது உங்களுக்கும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதன் நிமித்தமாக நான் உங்கள் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படிக்கு உன்னை நினைத்திருக்கிறேன். ஓகே, இங்கே போன்ற வாழ்க்கையில் பாருங்க இந்த பகுதி வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் வந்து தீமோத்தி குறித்து நல்ல அருமையான ஒரு சாட்சியை தருகிறார். ஏன்னா உண்மையை பார்ப்போம்னா தீமோத்தி சொல்லக்கூடிய அப்போஸ்தலன் பவுலுடைய வளர்ப்பு மகன் ஸ்பிரிச்சுவல் சன் சொன்னோம் பெற்றெடுத்தார். அது பிற்படுபவர்கள் கர்த்தர் வந்து தீமோத்தி ஆண்டவர் பயன்படுத்துகிறார், நல்ல ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஓகே, இதுக்கு கம்பா இருந்த யார் என்று பார்க்கும்போது 5ஆம் வசனத்துக்கு வாசிக்கிறோம். சொன்னது என் மதர் என்று சொல்லப்படுது. முதல் விசுவாசம் பாருங்க, தீமோத்தி வாழ்க்கையிலே 2 பேர் 3 பேர் வந்து தீமோத்தி போட்டு அது சந்தேகம். அதுக்கு அந்த 2 ஜெனரேஷன் வந்து அவனுக்கு பக்குவப்படுத்துறது ஆயத்தப்பட்டது யார் என்று பார்ப்போம்னா இது தன்னுடைய பாட்டியும் தாயார். அவை யோசித்து 3rd generation, 1st generation, 2nd generation, 3rd generation. இப்போ என்னோட வாழ்க்கையில் எடுத்தோன்னீங்கன்னாக்கா நான் எத்தனை ஜெனரேஷன் வாங்கியிருக்கேன். எனக்கு பெற்றோருக்கு இருந்தார், முன்னோர் இருந்தாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேயும் எங்கள் தாத்தா வந்து அவர் வந்து ரசிக்கப்பட்டு சபையிலே பிரச்சனை வந்தார். எனக்கு தெரியும். அவங்க பிறந்த தாய் 2வது ஜெனரேஷன். ஸோ மூன்றாவதாக இப்போ என்னோட ஜெனரேஷன் வந்து இருக்குது. இப்போ எவ்வளவாக இப்போ ரூல் கடைசியாக செய்து விட்டார்கள் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஸோ தொடர்ந்து பேரப்படுகிறது 3வது ஜெனரேஷன். அப்போது அதுக்காக நாம் வந்து நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தர் மூலியமாக ஒரு பெரிய தேவ சக்தியை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நீங்களும் விசேஷமானவர்கள், விசேஷ காரியமாக அழைக்கப்பட்டீர்கள். கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாய்மார்கள் நீங்கள் விசேஷமானவர்கள். நான் இருக்கும்போது என்னுடைய வரலாறு ஞாபகம். என் தாயார் மதர்ஸ் டேல தான் இருந்து பண்ணாங்க 2005.
எனக்கு ஒவ்வொரு மணியும் மதர்ஸ் டே வரும் பொழுது எனக்கு நினைவு வரக்கூடியது என் தாயார். இப்போ உங்களுக்கு இருந்த நீங்கள் சொன்ன சாட்சிகள் பிரகாரம் என்னென்னு சொல்ல முடியும். ஆனால் நேரம் இல்லாததுனால் நான் சுருக்கமாக நான் சொல்ல முடியும். ஓகே, நான் சொன்னேன் கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலியமாக இந்த ஒரு தேவ சந்ததியை ஆண்டவருக்கு எழுப்புவார். இங்கே தீமோத்தேயுவை பாருங்க, நல்ல ஒரு ஆசிரியர் மகனாக ஒரு காலம் இன்னொன்று பார்ப்போம்னா அவருடைய தாய் யூனிட். அவங்களை பெற்றிருந்த அவங்க தாயை வந்து லோயிஸ் சொல்லக்கூடிய பாட்டி. இவருக்கு போட்ட அஸ்திவாரம், த ஃபவுண்டேஷன் ஃபார் தி ஃபெய்த் எவ்வளவு ஒரு பலமுள்ளதா என்பதை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும். ஆமென். இப்போ ஒருவேளை உங்களோட வாழ்க்கை எடுத்துக்கொண்டு உங்களுடைய இப்பொழுது நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை ஏசி எடுத்துக்கொண்டு இப்பொழுது ரசிக்கப்பட்டு தேவைப்படுகளாக இருக்கிறீர்கள். ஆகிய உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை குறித்து நாம் என்ன யோசிக்க வேண்டும்? தேவ பயத்திலே வளர்க்க வேண்டும், வளர்த்து கூட இருக்க வேண்டும். இப்போ வந்து சிஸ்டர் ரோத்து சாட்சி சொல்லுங்க. எங்களுடைய நாட்களிலே எங்கள் பிள்ளைகளை குறித்து நான் ரொம்ப அக்கறைப்பட்டோம். சரி, ஏன்னா அவர்கள் படித்த பிற்பாடு சாதாரண எனக்கு வேண்டாம். நான் முழு நேர ஊழியத்தில் நான் வேலை செய்வது 17,000 ரூபாய் ஊழியம் செய்வேன். அப்போ நாட்டில் பலவிதமான சிரமங்கள் கிட்டான சூழ்நிலைகள் இவர்கள் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தோம். சபை ஆரம்பிக்கப்பட்டது, எங்கள் வீட்டில் தான் சபை ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஒரு அடிப்படை வசதி இருந்துள்ள. ஆனால் டிஃபிகல்ட் வகுத்திலே கற்று கண்ட 4 பிள்ளைகளுக்காக ஒரு பையன் இன்னொரு பையன் 3 பிள்ளைகள் பாருங்க. அவங்க எந்த விதத்திலே நாங்கள் வளர்த்து அவங்களுக்கு படிப்பினை கொடுக்க முடியும், எப்படியாவது அவங்களை நல்ல ஆரோக்கியத்தை வளர்த்து கொண்டு எல்லாவற்றையும் பெற்றோராக நாங்கள் இணைந்து நாம் செய்வோம். சொன்ன பிரகாரம் வீட்டில் தாயார்களோ அவங்க அங்கே இருக்கும்போது அந்த பிள்ளைகளை பார்த்து கொடுத்தாங்க. நாங்கள் ஊழிக்கிட்ட போயிட்டு கடைசி வீட்டுக்கு கிட்டத்தட்ட மணி 12 கூட ஆகிடும். அந்த நாட்டுக்கு வந்து தனியாக தான் வந்துருப்போம். ஜெபம் பண்ணிட்டு கொடுக்கிட்ட ஆலோசனை கொடுத்தா அவங்க என்ன காரியம் செய்ய சொல்லி போகிறோம். அது செய்வார். சில சொல்ல செய்ய மாட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செய்ய மாட்டாங்க. வீட்டுக்கு பார்த்தோம்னாக்கா சில வேலைகள் செய்யாத வேலை இருக்கு, அதுக்கு நல்ல பாட்டு வரும். ஆகிய கூடுமானவர்களும் எந்த விதத்தில் அவர்கள் புத்தகத்தை சொல்லி நாங்கள் வளர்த்து கொள்கிறோமோ அதை ஆனால் அதை பலனைப்படுத்துவர் மற்ற சிஸ்டர் மணி எது சிஸ்டர் இவங்கெல்லாம் 6 மாட்டாங்க சந்தோஷம். இவங்க வாங்கலாம் ரூபட் பின்னா இருக்கிறார். என்ன பாருங்க, நல்ல அருமையான சாட்சி தான். ஒரு பெரிய கேங்ஸ்டான ஒரு மனுஷன். அவரிடத்துல சக்தியை சொல்லி கட்சிகளை நம்ம வழி நடத்தணும். அவங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைங்க. கட்சி சொல்லி நாளையிலே சிங்கப்பூர் தங்கியா கேட்க முடியல. அவருக்கு சந்தோஷமாக சிஸ்டர். அப்படியாக இந்த திருச்சி சபையை சுற்றுவாங்க தொடப்பட்ட தாய்மார்கள் அநேகம் செய்தது. ஆனால் அதில் ரசிக்கப்பட்டவர்கள் உண்மையானவர்கள் இவ்வளவு இருக்கிறார்கள். இல்லாதவர்கள்லாம் பல இடத்துக்கு போய்விட்டாங்க. அதுக்காக ஆளுநர் நம்பி செலுத்துகிறேன். நான் போன இடத்துல நல்ல ஆசீர்வாதமாக. அப்போ இந்த நாளிலே இந்த தாயார் திருநாளிலே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம், ஆண்டவர் உங்களை குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கற்றுக்கிட்டார். இப்படி ஏனொன்றான ஆண்டவரை படைக்கவில்லை. தாயின் கருவி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து வைத்துக் கொண்டார். அவர்களுடைய உருவம் என்னவென்று சொல்லி அவருடைய உள்ளங்கையில் பதில் வைத்திருக்கிறார்கள். முன்பாக பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் காட் இஸ் ஆல்ரெடி நோன் யூ. இந்த நாளிலே இந்த திருச்சபையிலே ஆண்டவர் உங்களை அழைத்து அமர்ந்து வைத்திருக்கிறார். அதுக்காக நான் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட காரியங்கள் தொடர்ந்து இங்கே இந்த இடத்துல பார்க்கிறோம். தீமோத்தேயுடைய தாயை போல எலிஸ் போல, அவருடைய தாய் லோயிஸ் போல கர்த்தருக்குள்ளே பலனாக இருக்கட்டும், வளர வேண்டும். உங்களை கொண்டு பாருங்க, இனி உங்கள் மூலியமாக வரக்கூடிய உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாருமே உங்களை விசுவாசத்தை பின்பற்றிக் கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலனாக இருக்கட்டும். அல்லையா? துன்பம் வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், தாய்மார்கள் போல சேலஞ்சஸ் வரும். ஆனால் இவர்களெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதபடி இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தெரிந்து நீ தீர்மானித்து வாழுங்கள். கர்த்தர்
அல்லேலூயா. ஆகையால இந்த நாளில் கூட அந்த எல்லா தாய்மார்களும் மீண்டுமாக இந்த தாயம் கருத்துக்களை நாளை தெரிவித்திருக்கிறேன். அந்த தொடர்புகளை வெளிப்படுத்துவாங்க. இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? எல்லாம் எழுந்து பாடலை பாடி சந்திச்சோம். அதை உருவத்தை கொடுத்து நிலைமையை கொடுத்து நாம் யோசித்தோம். மூன்றாவதாக மரியாதைக்கு இயேசு தாயார்கள் சந்தித்தோம். நான்காவதாக இந்த யூனிசிக் தெய்வத்துடைய தாயாரை பாட்டிய லூயிஸ் ஆண்டவரை இவர்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரை இது ஒரு செய்த பெரிய காரியங்களுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதன் நிமித்தமாக இவர் நிமித்தமாக ஒரு தேவ சந்ததியை கத்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த சந்ததியை நாம் எல்லாரும் நினைக்கிறோம். மற்ற எல்லா தாய்மார்களையும் பேச்சு அளித்திருக்கிறேன். தெரிந்து கொண்டே நான் உள்ளத்தின் வாஞ்சி விருப்பம் ஒருவேளை சில வேளையிலே அவங்க இமோஷன் வாயிலாக பல துன்பத்தில் பாடுபட்டு கடந்து போய் கொடுத்துக்கலாம். மனுஷனும் முகித பார்க்கின்றான், நீரோ உள்ளத்தின் விருத்தின் தேவையை செய்யலாம். அநேக தாய்மார்கள் ஒரு வேளை சில வேளையில் கைவிடப்பட்ட நிலைகளில் கூட இருக்கலாம், ஆதரவற்ற நிலையில் இருக்கலாம். இந்த வேளையிலே அதை நாங்கள் சிந்திக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையில் நான் கண்டுகொள்ள நிமித்தமாக ஒரு நாளிலே தாய்மார்களை சோதனை வைத்திருக்கிறேன், சந்தோஷம் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, சமாதானமாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறேன். இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பலத்த கரம், ஒரு தயவு, ஒரு அன்பு, கிருபை, சந்தோஷம், சமாதானமானவரே இந்த வேளையிலே இந்த தாய்மார்கள் ஆவி ஆத்மசாரித்து நிரப்பட்டமாக ஒரு தெய்வீக பலனாண்டவரே பரலோகத்திலிருந்து வாழ்க்கையை தொட வேண்டும் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அநேக பெரிய ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்ல, பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவரே. அநேக சரி ஆண்டவரே எதிரே வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய்மார்கள் அநேக பாதைகள் கஷ்டமோட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களை மாற்றுவாங்க, ஆத்மா ஆதாய செய்யக்கூடியதாக மாற்றுவாங்க. அர்ப்பணிக்கின்றோம், ஒப்புக் கொடுக்கிறோம். குடல் தந்தைமாருக்காகவும் தாய்மாருக்காக ஜெபிக்கிறோம், கணவருக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவரை கருத்து ஆசீர்வதிக்கிறோம். சதா காலிலும் கத்திருக்கின்ற ஆண்டவரே எனவே பிராசிகளாக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சரீரங்களை சுகப்படுத்தாரும் பலவீனங்களை முறியடிக்கிறோம், வியாதி கூரையை நாம் முறியடிக்கிறோம், சத்துடைய கிரைகளை முறியடிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரை பிரிவினை கொண்டு ஒரு ஆவியை முறியடிக்கிறோம், பிரிவுகளை கொண்ட ஆவியை கண்டித்து விடுகிறோம். குழப்பத்தையும் சண்டை வந்து பிரச்சனைகள் உண்டுவன எல்லா சத்துடைய கிரைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாம் முறியடிக்கிறோம். தெய்வீக வெளியிலே நிரப்பட்டோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டு